சொல்லிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை திருச்சி மாவட்ட தலைவர். என்னுடைய பெயர் எஸ்பி பாபு. வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை அனைவரின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர், கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு இனிக்கோ இருதயராஜ் பேசியிருந்தாங்க. மிகவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதாவது நம்ம மலைக்கோட்டைக்கு ஒரு லிஃப்ட் அமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. அதே மாதிரி நிறைய கோயில்கள் புனரமைக்கப்பட வேண்டும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்ம திருச்சி மாவட்டத்தை மீண்டும் புதுப்பொலிவுடன் கொண்டு வரதுக்கோசரம் அவர் அது பேசினார். இருந்தாலும் அவர் பேசின போது ஒரே ஒரு வார்த்தையில் வணிகர்களை புண்படுத்தும் வார்த்தையாக இருந்தது. அதாவது தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும்னா ஆக்கிரமிப்புகள் அப்படின்னாலே அங்கே இருக்கக்கூடிய கடைகள் தான். அதை ஒழுங்குபடுத்தி கொடுக்குறோம் அப்படின்னா கூட பரவாயில்ல, அவங்க ஒழுங்குபடுத்தினா கூட போதும். ஆக்கிரமிப்பு அகற்றுனா அப்போ அந்த சிறு வணிகன் எங்கே போவான்? நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்கள் அனைவருமே இதுக்குள்ளே தான் பயன்படுறாங்க. அதோடு இல்லாமல் நம்ம சென்னை எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட இந்தியாவில் எந்த கடைக்கோடியில் இருந்தாலும் சரி, ஏன் உலகத்திலேயே எந்த இடத்துல கடை வீதி என்று ஒன்று இருந்தால் அந்த இடத்துல தரைக்கடை என்று ஒன்று இருக்கும். அங்கே சிறு வணிகம் நடக்கும். அந்த சிறு வணிகத்தை எக்காரணத்தை முன்னிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வணிகம் தேவையான ஒன்று. அந்த வணிகம் இருந்தால் தான் ஒரு நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்கள் பயன்பெற முடியும். இது ஏதோ ஒரு விதமான அந்த பெரிய பெரிய கட்டிடங்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே சாதகமாக பேசுகிற மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் அறிவிப்பு கொடுக்குறாரு. இந்த இதெல்லாம் கடை வீதியில் எல்லாத்தையும் கடையை காலி பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் அறிவிப்பு கொடுக்குறாரு. அதை தொடர்ந்து இவர் போய் சட்டமன்றத்திலே போய் பேசுகிறாரு. அப்பொழுது நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நீ எவ்வளவோ வணிகர்கள் மேலே சுமத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அத்தனையும் நாங்கள் தாங்கி கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் வணிகத்திலே பாதி வியாபாரங்கள் எங்களை மூழ்கடித்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் ஆன்லைன் வணிகத்துக்கெல்லாம் தடை செய்யாமல் இங்கே போட்டுக்க ஒரு 50 கடை 100 கடையை தூக்குனா நமக்கு திருப்தி ஆயிருமா? அதை ஒழுங்குபடுத்தி கொடுங்கங்கிறது தான் எங்களுடைய ஒரு வேண்டுகோள். அதோடு இல்லாமல் இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட அந்த மலைக்கோட்டையை சுற்றியுள்ள அனைத்து கட்டிடங்களுமே முறையாக விதிமீறல் இல்லாமல் கட்டப்பட்டுள்ளதா? கண்டிப்பாக கிடையாது. எல்லாம் விதிமீறலில் தான் கட்டியிருக்காங்க. சரி, அதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட அங்கே பல கோடி ரூபாய், சுமார் ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பல கடைகளில் இன்னும் வாடகை பணங்கள் வசூலிக்கப்படாமலே உள்ளன. கேஸ் போட்டுக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து எந்தெந்த கடைகள் கட்டலையோ அதெல்லாமே பண்ணலாம். அதை விட்டுட்டு சாதாரண ஒருவேளை உணவுக்காக வெயிலையும் மழையிலையும் விற்கக்கூடிய சிறு வணிகர்களை நசுக்கி எல்லாருமே அந்த பக்கமே திரும்பி நிற்பது என்பது ரொம்ப ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு செயல். அதோடு இல்லாமல் எங்களுடைய தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேரவை நிறுவனத் தலைவர் ஐயா வெள்ளையனுடைய வேண்டுதல் எப்பொழுதுமே எந்த ஒரு சிறு வணிகனும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். சரி, உங்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்களா? ரைட். இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா, டெல்லி கடை வீதிகளில் 3 சக்கர வாகனங்கள் மட்டும்தான் இயங்கும். அங்கே கார்லாம் வராது. நான் என்ன சொல்கிறேன், கார்கள் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக போடுங்க. காரெல்லாம் உள்ளே விடாதீங்க. காரெல்லாம் உள்ளே விடாமல் ஏதோ வயதானவர்களாக இந்த பேட்ரி கார் வச்சுருக்கீங்க, பேட்ரி காரில் போகிறதுக்கு இயங்குறதுக்கு வழி போடுங்க. வியாபாரம் நடக்கக்கூடிய இடமே அது மட்டும்தான். அந்த இடத்த மட்டுமே பர்டிகுலராக குறி வச்சு சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வருந்தத்தக்கக்கூடிய செயலாக இருக்குது. எனவே இதை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை திருச்சி மாவட்டம் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். இது மாதிரி சிறு வணிகர்களை தயவுசெய்து யாருமே தொந்தரவு பண்ணாதீங்க, ஒழுங்குமுறைப்படுத்தி கொடுங்க. இப்படி வியாபாரம் பண்ணிக்கோங்க, இந்த அளவுக்குள்ளே வியாபாரம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுங்கள். அது அழகு. வணிகர்களை ஒழித்து பெருவணிகர்கள் வாழ வேண்டும்,
சிறு வணிகர்கள் நசுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை தயவு செய்து எல்லாரும் கைவிடணுங்கிறது தான் எங்களுடைய வணிகர் சங்க பேரவையினுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய கோரிக்கை. இல்லை, இது குறித்து நாங்கள் இனிமேட்டு மனு கொடுத்து இனி அவர் எங்களை அழைத்தால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை நாங்கள் முன்வைத்து சொல்லுவோம். வணிகர்களை தயவுசெய்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. நீங்கள் போடுற அத்தனை வரிகளையுமே நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஜிஎஸ்டியில் தலை விரிச்சாடுது, அது எங்களுக்கே ஒன்றுமே புரியாத அளவுக்கு சரி பரவாயில்லன்னு கட்டுறோம். அதோடு இல்லாமல் தொழில் வரி, தொழில் உரிமம், எவ்வளவோ வரிகள் போட்டு பின்னி படல் எடுக்குது. ஃபுட் சேஃப்டி அவங்க ஒரு சைடு, அத்தனையும் மீறி அந்த வணிகம் நடக்குது. எனவே நடக்கக்கூடிய சிறு வணிகத்தை தயவு செய்து வணிகம் செய்ய விடணுங்கிறது தான் எங்களுடைய ஒரே கோரிக்கை.